கடந்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டிலிருந்து 9 லட்சம் கோடியே நம்ம வரி பணமா கட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து 9 லட்சம் கோடி ஒன்றிய அரசுக்கு வரி பணமா நம்ம கட்டியிருக்கோம், மக்கள் பணம். ஆனா அவங்க நமக்கு திருப்பி கொடுத்தது வெறும் 2 லட்சம் கோடி. கொடுத்தது 9 லட்சம் கோடி, நமக்கு திரும்பி அவங்க கொடுத்தது வெறும் 2 லட்சம் கோடி. ஆனா இன்னொரு மாநிலம் உத்தரப்பிரதேசம், அந்த மாநிலம் ஒன்றிய அரசு கொடுத்தது 3 லட்சம் கோடி, நம்ம கொடுத்தது 9 லட்சம் கோடி. உத்தரப்பிரதேசம் வரியா கட்டினது 3 லட்சம் கோடி. ஆனா அந்த மாநிலத்துக்கு ஒன்றிய அரசு 9 லட்சம் கோடி ரூபாய் திருப்பி கொடுத்திருக்கிறாங்க. நம்ம கிட்ட 1 ரூபாய் வாங்கினா ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி தருது வெறும் 29. அமைச்சர் அவர்கள் 21,000 கோடி ரூபாயை நிவாரண நிதியா ஒன்றிய அரசுக்கு கேட்டாங்க. நிதியை கொடுக்காம என்ன சொன்னாங்க ஒன்றிய அமைச்சர்? நாங்க என்ன ஏடிஎம் மிஷின் கேட்டாங்க. அதற்கு தான் நான் பதில் சொன்னேன். அவங்க கேட்ட கேள்வி நாங்க என்ன ஏடிஎம் மிஷின் அப்படின்னா, நான் சொன்னேன் நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசை கேட்டேன் அப்படின்னு. அதுக்கு அவங்களுக்கு பயமா கோவம் வந்துருச்சு. பிரஸ் மீட்டை கூப்பிட்டு டெல்லியில 1 மணி நேரம் பிரஸ் மீட், அதுல 55 சொல்லிட்டேன். நான் மரியாதையா பேசுறேன். மாண்புமிகு வணக்கத்திற்குரிய அமைச்சர் அவர்களே, நிதி அமைச்சர் அவர்களே, தயவு செய்து நாங்கள் மாண்புமிகு உங்களுடைய அப்பா வீட்டு பணத்தை கேட்கல. எங்களுடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இந்த வெள்ளத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, தயவு செய்து கொடுங்க அப்படின்னு தான் சொன்னேன். என்னென்ன பாஷையில நான் பேசணும்னு எனக்கு வகுப்படுத்தாங்க. அதே மாதிரி நான் மரியாதை கொடுத்துட்டேன், ஆனா அவங்க இன்னும் நிதி கொடுக்கல. ஒன்றிய நிதி அமைச்சர்கிட்ட மட்டும் இல்ல, ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஒன்றிய பிரதமரையும் போய் பார்க்க போயிருந்தேன். தமிழ்நாட்டுக்கு கேலோ இந்தியா கேம்ஸ் ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி நடத்த போறோம். வர்ற 19ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. அதற்கான அழைப்புதழை கொடுப்பதற்காக நேரம் கேட்டிருந்தேன். நேரம் கொடுத்திருந்தாரு. அவர்கிட்ட அழைப்புதழ் கொடுத்துட்டு கேட்ட 2வது கேள்வியே, நிதியை எப்போ கொடுப்பீங்க? விரைவில் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விரைவில் கொடுக்கப்படும் அப்படின்னு நான் நம்பிக்கையோடு இன்னும் இருக்கின்றேன். அதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றிய அரசு தராத அந்த சூழலில் 1 ரூபா கூட கொடுக்கல இந்த வெள்ளத்திற்கு. நம்முடைய அரசு, நம்முடைய தலைவர் அவர்கள் வெள்ள நிவாரண நிதியாக குடும்பத்திற்கு 6,000 ரூபாய் கொடுத்தார். பொங்கல் பரிசா இப்போ 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அதேபோல கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கீழே தமிழ்நாடு முழுக்க 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய், அதையும் 10ஆம் தேதியே கொடுத்துட்டார். இப்படி இந்த மாசம் மட்டும் 8,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும். இப்படி பார்த்து பார்த்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நம்முடைய கழக அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.